பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 34:7 இவ்வண்ணமாய் கூறுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்பதாக. பாளையம் இறங்கி விடுவிக்கிறவர், என்கேம்ப்ஸ் அரவுண்ட் அண்ட் டெலிவர் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மூலப்பதத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் மற்றவர்கள் பார்த்து பிரமிப்படையும்படியாக கர்த்தரை உண்மையாக தொழுது கொண்டு ஆராதனை செய்கிறார்களோ அவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பார் என்பதாக. இராணுவத்தில் யாராவது அகப்பட்டு கொண்டால் அவர்களை விடுதலையாக்க எதிர் இராணுவம் அவர்கள் இருக்கும் இடத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி அகப்பட்ட நபரை விடுதலையாக்கும். அப்படியாக உலகம் ஸ்தம்பித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில், உங்களை சுற்றிலும் தீங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கும் நேரங்களில் கர்த்தர் உங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கும்படியாக தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அது திரளான சேனை. அந்த சேனை உங்களை சுற்றிலும் இருந்து விடுதலையாக்கும். ஆகையால் தான் சங்கீதக்காரன் தைரியமாக சொல்லுகிறான், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்பதாக. உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கலும் உங்களோடு இருப்பவர்கள் அநேகம். சீரிய தேசத்து ராஜா எலிசாவை பிடிக்கும்படியாக குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினார். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அதிகாலையில் எலிசாவின் வேலைக்காரன் வந்து இந்த சேனைகள் சுற்றிலும் பாளையம் இறங்கி இருப்பதை பார்த்து பயந்தான். அப்பொழுது எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பின்பு எலிசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவனுடைய கண்களை திறந்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் கண்கள் திறந்து பார்த்தபோது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இப்படித்தான் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆபத்துகளை பார்த்து பயப்படாமல் இருங்கள். சூழ்நிலைகளை பார்த்து கலங்காமல் திகிலடையாமல் இருங்கள். உங்களை சுற்றிலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகளை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீர்தாமே பாளையம் இறங்கி உடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவருக்கும் ஒரு தீங்கும் அணுகாதபடி உடைய இரத்தத்தினால் வேலி அடைப்பீராக. தேவைகள் அத்தனையும் கர்த்தர் சந்தியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் யெகோவா ஈரே, உம்முடைய பர்வதத்தில் உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன் என்று சொன்னீரேன். அத்தனை பேருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.